வணக்கம். இந்த பதிவில் கும்பம் ராசிக்கு இந்த வாரம் ராசி பலன்களை தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதனான குரு இந்த வார இறுதியில் வக்ர அமைப்பு பெறாரு. குருவின் பார்வையில் தான் இருக்கிறாரு. வருமானம், குடும்பம் இது போன்ற அமைப்புகள் ஒரு நிதானமான ஒரு அமைப்புகள் இருந்தவர்களுக்கு இப்போ சற்று அலைச்சல்களும் மன கஷ்டங்களும் ஏற்பட்டாலும் கூட இங்கே குருவின் பார்வையில் சனி இருக்கிறாரு. வக்ர அமைப்பு பெறாரு. இப்போ அதிக வேலை பளு இருக்கும், இல்லை எதிர்பார்த்தபடியான வேலைகள் குறைவாக இருந்தாலும் அதற்கேற்ற நன்மைகள் இந்த குருவின் பார்வையினால் வேலை அமைப்புகள் ஒரு சாதகமற்ற அமைப்புகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அனுசரித்து சமாளித்து கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான். அடுத்ததாக புதன் வலுவாக தான் இருக்கிறாரு. 5ஆம் பாவாதிபதி. பசங்க அமைப்புகள்லாம் நல்லா இருக்குது. பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்குது. 6ஆம் இடத்துல குருவுடன் இங்கே சூரியன் இணைகிறாரு. எதிர்பாராத அமைப்புகள் உங்களுடைய கணவன் மனைவியாக இருந்தால் உங்களுடைய இல்ல சார்ந்த விஷயங்களில் இப்போ செலவினங்கள் இருந்தாலும் கூட அது சுப விரைய செலவுகளாகவே கண்டிப்பாக இருக்கும். அதே போல் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பும் பிரச்சனைகள் விளங்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத கஷ்டங்கள் எல்லாமே விலகி இப்போது ஏதோ கணவன் சொல்லிட்டார், ஏதோ நம்ம மனைவி தானே சொல்லிட்டாங்க, பரவாயில்ல, இப்போ ஒன்று சேர்ந்து இப்போ நம்ம வாழ்வோன்ற மாதிரியான ஒரு திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கும். 7 குடையவனுடன் இங்கே 6ஆம் இடத்துல குரு இணைவதனால பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு அமைப்பு. கூட்டாளியாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையில் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய வில்லகங்கள் தீரக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது கண்டிப்பாக இருக்குது. அதே போல் இந்த வாரத்தில் சுக்கரனுடைய அமைப்பு உங்களுடைய 7ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியே இங்கே பார்க்குறாரு. உங்கள் ராசியில் ராகு போயிட்டுருக்காரு. ஜென்ம ராகு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இப்போ சுக்கரனுடைய பார்வை ஓரளவு நன்மை தரக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும். குறிப்பாக அவிட்டம், சதயம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்கரனுடைய பார்வை சிறப்பான ஒரு அமைப்பை தரும். ஏன்னா இங்கே ராகுவுடன் சந்திரன் இணையக்கூடிய ஒரு அமைப்பில் மனக்குழப்பங்கள் அதிகமாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். உங்களை மீறியே ஏதாவது ஒரு பேசக்கூடிய ஒரு சூழலும் கும்பராசி நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த சுக்கரனுடைய பார்வை 4ஆம் பாவாதிபதி மற்றும் பாக்கியாதிபதியினுடைய பார்வை நல்லா இருக்குது. தாயினுடைய அன்பு அதிகரிக்கும். அப்படியே தகப்பனுடைய ஒரு ஆறுதலும் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலில் தெய்வ அனுகூலமும் உண்டாகும். இந்த வகையில் நன்மைகள் சற்று அதிகமாகவே இருந்தாலும் கூட ஒரு சிறு சிறு கஷ்டங்களும் வேலை ரீதிகளில் கண்டிப்பாக இருக்குது. அதை அனுசரித்து செல்வது நன்மளிக்கும். சந்திரன் வீட்டில் இங்கே குருவும் சூரியனும் எழுகிறது. சிவராஜ யோகம்தான். வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் இருந்தாலும் கூட வேலை இருக்கக்கூடிய இடங்களிலே வேலை பார்ப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். புதிதாக ஒரு வேலை தவிர இதை விட ஒரு சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். அதனால் இருக்கிற இடத்துல வேலை பார்ப்பது